வாங்க நண்பர்களே, இன்று நம்ம வீட்டில் சுலபமாக செய்யக்கூடிய வெண்டைக்காய் மோர் குழம்பு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வெண்டைக்காவை அலசிட்டு நல்லா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு வாணலில் வதக்குங்க. இந்த வெண்டைக்காயில் நிறையா ஆரோக்கியமான நன்மைகள் இருக்குது. இதில் இரத்த சர்க்கரை அளவு கட்டுப்படுத்துறதுக்கு உதவுது, செரிமானத்திற்கு உதவுது. இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. உடல் எடையை கட்டுப்படுத்தவும் இது உதவுது. நம்ம தோல் மற்றும் முடி ஆரோக்கியத்திற்கு நல்லது. மோர் பார்த்திங்கனாக்கா வயிற்று சூட்டை குறைக்கும், செரிமானத்தை மேம்படுத்தும், நம்ம குடல் ஆரோக்கியத்திற்கு நல்ல பாக்டீரியாவை வழங்குது, நம்ம உடம்பை குளிர்விக்க உதவுது. இந்த மோர் குழம்பை கோடை காலத்தில் சாப்பிட்டா மிகவும் நல்லது. உடம்பு சில பேருக்கு ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அவங்களும் இந்த மோர் குழம்பை வாரத்துக்கு 2 முறை எடுத்துக்கிட்டாக்கா அவங்களுடைய உடம்பு ஹீட்டு தனியும். நாம் மோர் குழம்புல தேங்காவை சேர்க்குறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. தேங்காய் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அரைச்சி சேர்க்குறதுனால மோர் குழம்பு நல்லா கெட்டியாகவும் இருக்கும், பதமாகவும் இருக்கும். இது மோருடைய புளிப்பு சுவையை சமநிலைப்படுத்தி மென்மையான ருசியை நம்மளுக்கு தருது. இதில் நம்ம சீரகம், பச்சை மிளகாய் சேர்த்து அரைக்கிறோம். இதுவும் ஒரு நல்ல காரமான சுவையை நம்மளுக்கு கொடுக்குது. இந்த தேங்காய் பார்த்தினாக்கா நம்ம உடம்புக்கு சக்தியை தருது. அதில் நல்ல கொழுப்பு சத்து அதிகமாக இருக்குது. இதனால தான் நம்ம மோர் குழம்புல தேங்காவை ஒரு முக்கிய பொருளாக பயன்படுத்துகிறோம். இது கூடவே நம்ம கொத்தமல்லி, சீரகம், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் நம்ம சேர்க்குறோம். இதுலேயும் எல்லாத்துலேயும் நன்மை இருக்குது. சீரகம் நம்மளுக்கு செரிமானத்துக்கு உதவும். கொத்தமல்லி பார்த்திங்கனாக்கா புத்துணர்ச்சி தரும், இதுலேயும் நல்ல வாசனை கொடுக்கும் நம்மளுக்கு. இஞ்சி செரிமானத்துக்கு உதவுது, வாந்தி குமட்டலை குறைக்கும், சளி காய்ச்சலிருந்து நல்லது. அதேமாரி பூண்டு இதில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம், நம்ம இதயத்துக்கு நல்லது, சுவையை இன்னும் அதிகமாக கூட்டும். நாம் அரைச்சி வச்ச விழுதில் தயிரை நல்லா கலக்கி கட்டிகள் இல்லாமல் மிருதுவாக கலக்கணும். அப்போ தான் மோர் குழம்பு ருசியாக இருக்கும். தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. தனியாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கங்க. ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. தேவையான அளவு மல்லாட்டை எண்ணெயை ஊற்றிக்குங்க. கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்ச உடனே சீரகம் சேர்த்துக்குங்க. சீரகம் பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை போட்டுக்குங்க. கருவேப்பிலை பொரிஞ்ச பிறகு வெங்காயத்தை போட்டுக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கும். கூடவே பச்சை மிளகாய் ஒரு 3 அளவு எடுத்துக்குங்க. நம்ம இஞ்சி, பூண்டு நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்குங்க. நல்லா வதக்கிங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்குங்க. வெண்டைக்காவை ஆட் பண்ணிக்கோங்க.
நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மோரை ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்குங்க. நம்ம கேஸ் அடுப்பை சிம்மில் தான் வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சோம்னாக்கா தயிர் பிரிஞ்சிடும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நாம் சந்திக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, மோர் குழம்பு ரெடி.